ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் கிளாத்தில் மூணு சைஸில் ஒரே சைஸில் லீஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த கட் பண்ணி எடுத்த லீஃபை நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து பேக் நெக்குக்கு 2 கைக்கு அதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மூணுமே ஒரே சைஸில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பேட்சை ஃபஸ்ட்டு இதில் அட்டாச் பண்ணிடுறேன். நம்ம நெக்கிலேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த பேட்ச் வந்து நான் 3 ஒரே சைஸில் லைனிங்கில் கட் பண்ணேன் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ பேக் நெக்குக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குண்டூசி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு குதிரோட தையல் அளவுக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும், பார்க்க சிம்பிளாகவும் இருக்கணும், அந்த மாதிரி எதாவது ப்ளவுஸ் டிசைன் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு 2-3 டிசைன்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அவங்களுக்கு இது சூட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸ்லீவ் மட்டும்தான் சொன்னாங்க. நான் தான் வந்து பேக் நெக்குக்கும் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம 2ஆக மடித்து போட்டு சென்டரில் ஓப்பன் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னரில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கட்டாக கொடுத்துருங்க. நான் வந்து ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இலை வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் வராது, கொஞ்சம் அதிகமான மாதிரி போயிடும். அதனால வந்து அதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி நான் இந்த மாதிரி சின்ன கட் வந்து கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ அப்படியே வந்து உள்ளே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஓப்பன் வந்து ரெடி ஆயிரும், ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும். இதுக்கு நீங்கள் வந்து கேன்வாஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு கிடையாது. கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மல் கிளாத்தை யூஸ் பண்ணாலே வந்து நம்ம அழகாக வச்சு திருப்பிடலாம். அந்த 3 சைஸும் ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ஒரே மாதிரி ஃபஸ்ட்டு 3 கிளாத் லைனிங் வச்சு நான் வந்து கட் பண்ணிட்டேன். சைஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த துணி வந்து வெளியில் தெரியாத மாதிரி இப்போ அவுட்டர் வந்து சுற்றியும் ஒரு ஊசியோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அந்த உள்ளார இருக்கிற துணி வந்து கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த துணி வந்து வெளியில் வந்துடும். நமக்கு வந்து அப்போ வெளியில் அந்த துணி தெரிகிறப்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் அடி துணி வெளியில் வராத மாதிரியும் கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊசியோட தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே அப்படியே வந்து தைச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத்தை தான் வந்து இதுக்கு இடையில பேக்கில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் கொஞ்சம் வந்து மீதி இருந்தது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஸ்லீவுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவில் நான் வந்து பேக் நெக்குக்கெல்லாம் பார்டரே வைக்க மாட்டேன், கைக்கு மட்டும்தான். கைக்கு நம்ம ஜாயிண்ட் போடாமல் இந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மீதி கைக்கு எடுத்தது போக கொஞ்சமாக தான் இருக்குது, அந்த பார்டரை வச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இப்படி அப்படியே வந்து 1 by 1 மடித்து இது பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இது கொஞ்சம் மொடன்னு இருக்குது அப்படிங்கிறனால சரியாக எனக்கு வந்து அது ஃபோல்டிங் ஆகவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இதை மடிச்சுட்டு அப்படியே வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கண்டினியூவாக அப்படியே வந்து ஒரு 10 ஃப்ளீட்ஸ்க்கு பக்கமாகவே வந்து எடுத்துட்டேன். இதை அப்படியே எடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு அந்த லீஃபில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே தான் ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மட்டும் கட் ஒர்க் கொடுத்த மாதிரி வி ஷேப்பில் கட் ஒர்க் கொடுத்த மாதிரி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு மேலேருந்து நான் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். கையில் கீழே பாட்டம்லேருந்து ஒரு 2.5 to 3 இன்ச்சு, அது ரெண்டுக்கும் நடுவில் இந்த லீஃப் வர மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கையில் நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை அந்த லீஃபை வந்து அதில் ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சு தைச்சு இப்போ நான் எப்படி ஓப்பன் நடுவில் கட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி ஓப்பன் நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு சுற்றியும் வந்து சின்ன கட் கொடுத்துட்டு அழகாக அப்படியே திருப்பி விட்டுட்டு ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பார்டர் கரை வந்து பத்தலை,
அதனால வந்து அந்த க்ரீன்லேயே நான் வந்து கொடுத்துட்டேன். க்ரீன்லேயே இந்த சேம் கலர் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து க்ரீனில் வந்து அப்படியே அடுக்கடுக்காக வர மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸ் வந்து எனக்கு பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும்தான் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா இது வந்து நம்ம க பேட்ச் போடலை, அப்படியே வந்து ஒட்டு போட்ட மாதிரி வைக்கல, இது கட் பண்ணி எடுத்துருக்குறோம், அதை வந்து பார்க்குறக்கு அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமேலு ஒரு லைன் வந்து லேஸ் கொடுக்கும்போது இன்னுமே வந்து பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அந்த கட் பண்ணி எடுத்ததுமே வந்து அழகாக வந்து தெரிஞ்சுது. அதனால் வந்து இந்த பேக் நெக்குக்கும் அந்த லீஃப்க்கு ஒரு லைன் லேஸ் கொடுத்துட்டு ஸ்லீவுக்குமே வந்து ஒரு லைன் அப்படியே லேஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு வாங்கின சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃப்க்கு வந்து ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து கணக்கு போட்டிருக்கிறேன். இப்போ 3 லீஃப்க்கும் மொத்தமாக வந்து 150யும் ப்ளஸ் அதோட வந்து லேஸ் யூஸ் பண்ணினது ஒரு 50 ருபீஸ், அது போட்டு 200 ருபீஸ் வந்து இந்த டிசைனுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ரேட் வந்து ஓகேவா, இல்லை கொஞ்சம் அதிகமாக, இல்லை கம்மியா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுறது. ஏன்னா இது தைக்கிறதுக்கான டைமிங் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்பேன், ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து சார்ஜ் பண்ணுறது. அது பேக் நெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து இந்த டிசைன் கேட்க கிடையாது, ஆனால் வந்து நீங்கள் ஏதாவது வெய்யுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் ஸ்லீவுக்கு நம்ம இதை வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பேக் நெக்குக்கும் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வச்சேன். ரொம்பவே வந்து அழகாக வந்து இருந்தது. இப்போ நம்ம வந்து எல்லா ஃப்ளீட்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இப்படி தான் வந்து இதுக்குள்ளார வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த துணி வந்து பேக்கில் நமக்கு குத்தக்கூடாது, உறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு பேட்ச் வந்து லைனிங் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் அப்படியே ஒரே ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு பிசுறு தெரியாத மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு கார்னர் எல்லாமே வந்து லைனிங் வச்சு நான் இந்த மாதிரி கவர் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமே இது நம்ம வச்சு இதில் அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஒரு எம்மிங்கும் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து மடங்காது, சுருங்காது, இழுத்துட்டு இருக்காது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. எம்மிங் பண்ணிட்டுறலாம். இந்த ஃப்ளீட்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸுக்குமே வந்து இன்னும் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கோல்டன் பீட்ஸ் வந்து நான் வந்து சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அது இன்னுமே வந்து நல்லா இருந்தது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ண பேட்சை இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதிலையே வச்சு ஒரு 2 தையல் கண்டினியூவாக அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் குதிரோட தையல் போட்டாலும் வந்து போடலாம். நான் வந்து சிங்கிள் தையல் மட்டும் இருக்கட்டும், டபுள் ஸ்டிச்சஸ் வேணாம், நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சிங்கிள் தையல்லையே வந்து நான் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸும் வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதுவே வந்து போதும். நான் ஃபஸ்ட்டு வந்து லேஸ் வைக்க வேணாம் அப்படின்னு தான் வந்து முடிவு பண்ணினதுனால சிங்கிள் தையல் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அதையும் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சேன். ரொம்ப சுகராக இருந்தது துணி, கொஞ்சம் கூட மீதியே வந்து இதில் வரல. நானே வந்து மீதி இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தையுமே எடுத்து அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி கைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாயின் போட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் அந்த கோல்டன் கலர் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுது அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி வர்றது ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்குது. அந்த ஷேப் நம்ம எப்படி வந்து அந்த லீஃபோட ஷேப் வந்து கட் பண்ணமோ அதே மாதிரியே வந்து அந்த லீஃபோட ஷேப் வந்திருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில டைம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுற ஷேப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கு அப்புறமேல அந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் வீடியோ போடும்போதே வந்து இதோட வீடியோ கட்டிங் வீடியோ போடுங்க, ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், இது நான் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து மீதி 2 ஸ்லீவுக்குமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மேலேயே வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஃபுல்லாகிடும். இப்போ கீழே எண்டு வரையுமே அந்த கிளாத் வருது அப்படிங்கிறதுனால அந்த கிளாத்தை அப்படியே அந்த எண்டுலேயே நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். அப்போ தான் நமக்கு எங்கேயுமே வந்து தூக்காமலும் பிரியாமலும் அந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை விட அதை வந்து அவங்களுக்கு நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் பிசுறு இல்லாத மாதிரியும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நல்லா இருந்தால் போதாது, ப்ளவுஸோட பேக்லேயும் வந்து நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் ப்ளவுஸ் வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது ஃபுல் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.
ஸ்லீவுக்கும் சேம் அதே சைஸ் ஸ்லீவு, 2 பக்க ஸ்லீவு ப்ளஸ் நடுவுல வந்து க்ரீன் ஃப்ளீட்ஸ் அடுக்கடுக்கா குடுத்துட்டு, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து குடுக்கல. ஆனா வந்து இந்த ப்ளவுஸ்ல இருக்கிற கோல்டன் கலர் வச்சு, அதனால நான் கோல்டன் கலர் லேஸ் மட்டும் வச்சு இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.